தோல்வி பயம் அவங்களை என்னென்னலாம் பண்ண வைக்குது பாத்தீங்களா? நம்மளோட திருவரங்கம் தொகுதியோட கட்சி அலுவலகத்தை ஒருத்தன் எரிச்சு அதை நாசம் பண்ணி இருக்கிறான். தோல்வி பயம் அவங்களை எந்த எல்லைக்கும் கொண்டு போக வச்சிருக்கோன்றதுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இது. பேனரை கிழிச்சிருக்கானுங்க, அலுவலகத்தை எரிச்சிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அந்த மே 4ஆம் தேதி ஏதாவது அசம்பாவிதம் பண்ணணும்னு சொல்லி சில வேலைகள் திட்டமிடுறதாகவும் நம்மளோட கட்சி நிர்வாகிகளுக்கு தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. தயவு செய்து காவல்துறை தலையிட்டு இந்த கேவலமானவனை கைது செய்து வாக்கு எண்ணிக்கையின் பொழுது உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டிய கடமை காவல்துறை கிட்ட இருக்கு. அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய கடமை காவல்துறை கிட்ட இருக்கு. ஏன்னா இவங்க தோக்க போறன்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதன் பேர்ல தான் இன்னைக்கு இந்த மாதிரியான சில அசம்பாவிதங்களை ஈடுபட்டிருக்காங்க. ஒரு உண்மையான மக்களாட்சி ஜனநாயக ஆட்சி நம் தலைவர் அவர்களின் பேர்ல அமைய போகுதுன்றதை முன்கூட்டியே தெரிந்துகிட்ட இந்த திராவிட முன்னேற்ற கழக சில விஷ ஜந்துக்கள் சேர்ந்து இந்த மாதிரியான சில வேலைகளில் ஈடுபடுறாங்க. மே 4ஆம் தேதி ரொம்ப பாதுகாப்பான முறையில கவனமா எல்லாரும் இருங்க. அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது காவல்துறையோட கடமை. அவங்க நிச்சயமா அந்த பாதுகாப்பு கொடுப்பாங்க நான் நம்புறேன். இருந்தாலும் நம் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் வாக்கு எண்ணிக்கையின் போது ரொம்ப கவனமா இருந்து நம் வெற்றியை உறுதிப்படுத்தணும்ன்றதை இந்த இடத்துல நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன்.